வணக்கங்க. சக்ஸஸ் ப்ராப்பர்ட்டிலேருந்து பாலகுமார் பேசுகிறேன். ஒரு இடத்தோட லீகல் அப்படின்றது என்னங்க? ஆக்சுவலாக வந்து நம்ம ஒரு இடம் போய் வாங்குறோம் அப்படின்னா நம்ம ஒரு டோக்கன் அட்வான்ஸ்னு ஒன்று கொடுப்போம். அப்போ எப்பயுமே ஒரு இடம் வாங்குறதா இருந்தால் நம்ம ஒரு டாக்குமெண்ட், அதோட மதர் டாக்குமெண்ட் வாங்கி அதோட லீகல் ஒரு அட்வொகேட் கொடுத்து ஒரு லீகல் ஒப்பீனியன் வந்து வாங்குறது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க. சரிங்களா? அவங்களே லீகல் ஒப்பீனியன் பார்த்து வச்சிருப்பாங்க. இருந்தாலும் நம்ம சைட்ல இருந்து அந்த லீகல் ஒப்பீனியன் அப்படின்றது பார்க்கறது வந்து உங்களுக்கு வந்து சேஃப்டியான ஒரு விஷயம். சரிங்களா? சரிங்க. அந்த லீகல் ஒப்பீனியன் அப்படின்றது என்னங்க? ஒரு இடம் வாங்கணும்னா என்னென்னலாம் முக்கியமான ஒரு விஷயம், ஒரு அட்வொகேட் என்னென்னலாம் பார்ப்பாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து தாய் பத்திரம். அதாவது வந்து பத்திரம் நீங்க வாங்குற இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. இவங்களுக்கு இனிஷியல் என்ன தாய் தகப்பன் அப்படின்றது மாதிரி உங்களுக்கு வந்து தாய் பத்திரம்ன்றது வந்து அதோட மூலப்பத்திரம். அதுல வந்து என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீகல். இந்த சொத்தோட லீகலர் எத்தனை பேர், அதாவது இது யார் பேர்ல இருக்கு. இப்ப சப்போஸ் என் பேர்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பாலகுமார்ன்ற பேர்ல இருக்கு. இந்த பாலகுமார்ன்றவர் வந்து விற்கிறாரு. அந்த இடத்த வந்து லேஅவுட் போறவங்களும் விற்கிறாரு. அந்த பாலகுமாருக்கு எத்தனை பசங்க இருக்காங்க, அந்த பசங்க எல்லாருமே கையெழுத்து போட்டிருக்காங்களா, அந்த பசங்க வந்து எல்லாருமே இருக்காங்களா. சப்போஸ் இடம் வாங்குறோம், அந்த இடத்த வாங்குறவர் வந்து பாத்தீங்கன்னா பவர் வாங்கி இருக்கிறாரு. அந்த சொத்து வந்து பவர்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பவர்னா இப்ப நான் வந்து இன்னொருத்தருக்கு வந்து பவர் கொடுக்குறேன். இப்ப நான் வந்து அவருக்கு பவர் கொடுக்குறேன், நீங்க வித்துக்கோங்கன்னு சொல்லி பவர் கொடுக்குறேன். சரிங்களா? என்னால வந்து கையெழுத்து போட முடியாதுன்னு. இப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ல லைஃப் சர்டிபிகேட்னு ஒண்ணு இருக்கு. அதாவது பவர் கொடுத்தவர் உயிரோட இருக்கிறாரா அப்படின்றது வந்து லைஃப் சர்டிபிகேட்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர்கிட்ட சர்டிபிகேட் வாங்குவாங்க. அது ஒரு மெயினான விஷயங்க. சரிங்களா? அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க பசங்க சைட்ல இருந்து எல்லாருமே கையெழுத்து போட்டிருக்காங்களா, அவங்களோட லீகலா எல்லாமே சர்டிபிகேட் பக்காவா இருக்கான்னு பாத்துக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரோடு வந்து லேஅவுட்டுக்கு வந்து ரோடு கிஃப்டீட் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க. மெயினான ஒரு விஷயம் அதுதான். ரோடு கிஃப்டீட் கொடுத்துருக்காங்களா பாருங்க. அப்புறம் 4வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இபி உள்ள கொண்டு வந்திருக்கணுங்க. இபி உள்ள கொண்டு வந்தாதான் இன்னைக்கு வந்து ரெரா சர்டிபிகேட்ன்றதே ஒண்ணு தருவாங்க. சரிங்களா? அந்த இபிக்கு வந்து அவங்க வந்து உள்ள கொண்டு வந்திருக்காங்களா, போஸ்ட் எல்லாம் உள்ள நட்டிருக்காங்களான்றத மெயினா நீங்க பார்க்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் வேற என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இடத்தோட உங்களுக்கு வந்து அந்த டோட்டல் சர்வே, அந்த டோட்டல் இது வந்து பாத்தீங்கன்னா ஜக்குபந்தி கரெக்டா இருக்குதான்னு பாருங்க ஃபர்ஸ்ட். அதே மாதிரி நீங்க இடம் வாங்குறது முக்கியம் கிடையாது. நீங்க வாங்குறதுக்கு முன்னாடி உங்களோட பிளாட்டை வந்து நீங்க அளந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த சர்வே நம்பர்ல தான் இருக்கா, அந்த இடம் அந்த சர்வே நம்பர்ல இருக்கா, பட்டா இருக்கா, சிட்டா இருக்கா, அடங்கல் இருக்கா, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மெயினான ஒரு விஷயம். இது எல்லாமே நான் சொல்லிட்டேன். இது எல்லாமே ஒரு அட்வொகேட் கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க எல்லாமே பார்த்து ப்ராப்பரா இருக்கா அப்படின்றத வந்து ஜட்ஜ் பண்ணி அவங்க ஒரு லீகல் ஒப்பீனியன் ஒன்று கொடுப்பாங்க. சரிங்களா? ஒரு அட்வொகேட் வந்து சாதாரணமா லீகல் ஒப்பீனியன் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து இதை வந்து தப்பான லீகல் ஒப்பீனியன் கொடுத்தா அவங்களோட ப்ரொஃபஷனலை வந்து பாதிக்கப்படும். அதனால வந்து லீகல் ஒப்பீனியன்றது ஒரு அட்வொகேட், எந்த மாதிரி அட்வொகேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, லீகல் ஒப்பீனியன் விஷயத்துல மட்டும் யாருமே வந்து தப்பா போடவே மாட்டாங்க. அதனால வந்து லீகல் ஒப்பீனியன் வாங்கிக்கிறீங்க. வாங்கிட்டு அதுக்கப்புறம் சொத்து வந்து உங்க பேர்ல ரிஜிஸ்டர் பண்றது ஒரு சேஃப்டியான ஒரு விஷயம். இதுதான் வந்து ஒரு இடம் வாங்கணும்னா என்னென்னலாம் முக்கியம். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, சைட்டுக்கும் ரோடுக்கும் ப்ராசஸ் ரோடு இருக்கா, அது ஆன் ரோட்ல இருக்கு. இப்போ நம்ம சைட்ல ஆன் ரோட்ல இருக்குன்னா பிரச்சனை கிடையாது. அந்த ரோட்ல இருந்து நம்ம சைட்டுக்கு ஒரு 100 மீட்டர் சும்மா மண் பாதை மாதிரி இருக்கு அப்படின்னா, அந்த இடம் வந்து உங்களுக்கு வந்து கிஃப்டீட் கொடுத்துருக்கா, அந்த இடத்துக்கும் நம்ம இடத்துக்கும் கனெக்டிவிட்டி இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் நாளைக்கு நீங்க இடத்த வாங்கிடுவீங்க, அதுக்கு வழி இல்லாம போயிடும். ஏன்னா அதனால அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதையும் மெயினா பார்த்துக்கோங்க. இது போன்ற உண்மையான ரியல் எஸ்டேட் கைடன்ஸுக்கு சக்ஸஸ் ப்ராப்பர்ட்டி என்டர்பிரைசஸை ஃபாலோ பண்ணுங்க. மேலும் விவரங்களுக்கு 9087000022.